இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலராகிய புனித ஜார்ஜியாரினுடைய விழாவை கொடியேற்றத்தோடு தொடங்க இருக்கின்றோம். இந்நாளிலே சிறப்பான விதத்திலே இந்த ஆண்டு முழுவதும் புனித ஜார்ஜியாரினுடைய பரிந்துரையும் அருட்காவலும் நிறைவாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக புனித ஜார்ஜியார் பாதுகாத்திருக்கின்றார். ஆகவே இதை நினைத்து நன்றி கூறும் விதத்திலே இந்த விழாவை நாம் தொடங்க இருக்கின்றோம். அதனை அடிப்படையாக உணர்ந்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இணைந்து முழுவதுமாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த திருக்கொடியேற்றத்திலும் அதே போல திருப்பலியிலும் பங்கெடுப்போம். இப்பொழுது இந்த கொடியானது பவனியாக எடுத்து கொண்டு வரப்பட்டு கொடியேற்றப்படும். ஆகவே கொடியேற்றுகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், கருத்துக்கள் அத்தனையும் இறைவனை நோக்கி எழுப்புவது போல புனித ஜார்ஜியாரினுடைய பரிந்துரை நிறைவாக நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். ஜார்ஜியாரின் புகழை பாடுவோம், இதயம் மகிழுதே இனிய மலர்களே. தூயவராம் ஜார்ஜியாரின் புகழை பாடுவோம், இனிய புனிதரா. தூயவராம் ஜார்ஜியாரின் புகழை பாடுவோம், இதயம் மகிழுதே இனிய மலர்களே. தூயவராம் ஜார்ஜியாரின் புகழை பாடுவோம். கோடி மக்கள் கொண்டாடும் எங்கள் புனிதரே, ஏழைகளின் கரு நீக்கி காத்திடுவாயே. நானிலமும் புகழ்ந்து பாடும் இனிய புனிதரே, எளிய மக்கள் எங்களையும் காத்திடுவாயே. தீர்நடுவே வீற்றிருக்கும் தூய புனிதரே, திருப்பாதம் நம்பி வந்தோம் காத்திடுவாயே. ஜார்ஜியாரின் புகழை பாடுவோம், இதயம் மகிழுதே இனிய மலர்களே. தூயவராம் ஜார்ஜியாரின் புகழை பாடுவோம், இனிய புனிதரா. தூயவராம் ஜார்ஜியாரின் புகழை பாடுவோம், இதயம் மகிழுதே இனிய மலர்களே. தூயவராம் ஜார்ஜியாரின் புகழை பாடுவோம்.
புகழ்ந்து பாடும் இனிய புனிதரே, எளிய மக்கள் எங்களையும் காத்திடுவாயே. தீர்ந்தடுவே வீற்றிருக்கும் தூய புனிதரே, திருப்பாதம் நம்பி வந்தோம் காத்திடுவாயே. ஜார்ஜியாரின் புகழை பாடுவோம், இதயம் மகிழுதே இனிய மலர்களே. தூயவராம் ஜார்ஜியாரின் புகழை பாடுவோம், இனிய புனிதரா. தூயவராம் ஜார்ஜியாரின் புகழை பாடுவோம், இதயம் மகிழுதே இனிய மலர்களே. தூயவராம் ஜார்ஜியாரின் புகழை பாடுவோம். கோடி மக்கள் கொண்டாடும் எங்கள் புனிதரே, ஏழைகளின் குறை நீக்கி காத்திடுவாயே. நானிலமும் புகழ்ந்து பாடும் இனிய புனிதரே, எளிய மக்கள் எங்களையும் காத்திடுவாயே. தீர்ந்தடுவே வீற்றிருக்கும் தூய புனிதரே, திருப்பாதம் நம்பி வந்தோம் காத்திடுவாயே. ஒளி வெற்றியின் அடையாளம், விடியலின் பிரதிபலிப்பு. இறையேசுவில் அன்பார்ந்த உறவுகளே, இன்று நாம் நமது பாதுகாவலரின் குடும்ப விழாவின் முதல் நாள் திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கின்றோம். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் என்று யோவான் நற்செய்தி வழியாக கூறியுள்ளார் நம் இயேசு. இருளை அகற்றி இருண்ட நம் வாழ்வை பிரகாசிக்க செய்யும் இவ்வொளியை நம் பங்கு மக்கள் தம் கரங்கள் ஏந்திய வண்ணம் வருகை தருகின்றனர். நாமும் வருகை பாடலை பாடிய வண்ணம் இணைந்து பலியில் ஜெபிப்போம், இறைவனின் ஆசீர்வை பெறுவோம்.
ஆண்டவரே உந்த சந்நிதியின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். இறையாரத்தி எடுத்து அழைக்கின்றோம். இறையாசி பெற வந்த இறை மக்களை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். இறையாரத்தி எடுத்து அழைக்கின்றோம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே உலகெல்லாம் படைத்த பெரும்பொருளே, இறைவார்த்தை வழிநடத்தும் இயேசுவே, நல்வழிப்படுத்தும் தூய நல் ஆவியே, நம்மையெல்லாம் பாதுகாக்கும் மூவரு இறைவனின் சமாதானமும் ஆசீரும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இளந்தென்றல் இதமாக வருடி செல்லும் இம்மாலை பொழுதினில் இறைவனின் ஆசிரை புனித ஜார்ஜியார் வழியாக நிறைவாக பெற்று செல்ல வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இறை இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நன்மையை உருவான இறைவனின் அன்பு பிள்ளைகளாகிய நாம் தீமையை குறித்து விழிப்பாய் இருக்க இன்றைய முதல் நாள் திருவிழா திருப்பலியின் வழியாக அழைக்கப்படுகிறோம். சுற்றும் பூமி சுற்றிட மறந்தாலும், வீசிடும் தென்றல் வீசிட மறந்தாலும், ஒளி தரும் சூரியன் ஒளி தர மறந்தாலும், மனம் பரப்பும் மலர்கள் மனம் பரப்ப மறந்தாலும், நான் உன்னை ஒருபோதும் மறப்பதே இல்லை என்று நம்மை தன்னுடைய உள்ளங்கைக்குள்ளாக பொறித்து வைத்து பாதுகாத்து வரும் இறைவன் இது நாள் வரை நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். அனைத்தையும் படைத்த இறைவன் எல்லாவற்றையும் நல்லதெனவே கண்டார். நம்மையும் நன்மை செய்வதற்கென படைத்திருக்கிறார். ஆனால் நாம் பல நேரங்களில் தீமையின் கவர்ச்சியால் மயங்கி நன்மையின் பாதையில் இருந்து விலகி தீமையின் வழியில் சென்று விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, தீமையின் பாதை கவர்ச்சி நிறைந்ததுதான். ஆனால் அதன் முடிவில் கீழுலகின் வாயில் உள்ளது.
மேலும் தீமையானது நன்மையே உருவான இறைவனிடம் இருந்து நம்மை பிரித்து விடுகிறது. தூய்மை நிறைந்த இறைவன் தீமை நிறைந்த மனதில் வாசம் செய்ய முடியாது. எனவே நாம் நம் வாழ்வில் இருந்து தீமையை முற்றிலுமாக அகற்றிவிடுவோம். நம் உள்ளம் தூய்மையாய் இருந்தால் மட்டுமே நம் உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் நம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன என்கிறார் ஆண்டவர். எனவே நாம் நம் வாழ்வில் நன்மையை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கும் தீமைகளை வேறறுப்போம். திருக்கொடியானது வானை நோக்கி எழும்புவது போல நமது வாழ்வும் நன்மையால் நிறைந்து விண்ணக இறைவனை நோக்கி உயர்த்தப்பட ஜெபிப்போம். எல்லா அருள் வரமும் நலமும் பெற்று நம் புனிதரின் பாதுகாப்பில் மகிழ்வுடன் வாழ அருள் வேண்டி இணைவோம் இத்திருவிழா திருப்பலியில். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே உண்மையிலே இந்த பள்ளவிழை இறை சமூகமானது நிறை மகிழ்ச்சியோடு ததும்பக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாக நம்மால் ஒரு 10 நாட்கள் கூட புனித ஜார்ஜியாருக்கு விழா எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்தோம். இருந்தாலும் இந்த ஆண்டு அவருடைய பரிந்துரையிலே முழுவதுமாக அவருக்கு விழா கொண்டாடுவதற்கு இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மேலான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சிறப்பாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதே போல இன்றைய நாளிலே இன்றைய பலியை நமக்கு நிறைவாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தை ஜஸ்டின் அவர்களுக்காகவும், அதே போல நல்ல மறையுறையை கொடுத்து நம்முடைய உள்ளங்களிலே இறைவனுடைய வார்த்தையை பதிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தை செலஸ்டின் மற்றும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய புதிய குருவாகிய ஸ்டீஃபன் வெல்ஜித் அவர்களையும் அவர்களுடைய கருத்துக்கள் அத்தனையும் இவர்களுடைய பணி வாழ்வையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம் இந்த பலியிலே. அதே போல நம்முடைய இந்த பள்ளவிழை இறை சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் தூய ஜார்ஜியாரினுடைய பரிந்துரை வழியாக நிறைவாக ஒப்பு கொடுத்து இந்த பலியிலே மன்றாடுவோம். தீமைகளை களைந்து இறைவனுடைய நல்ல குணங்களோடும் நல்ல பண்புகளோடும் நல்ல செயல்பாடுகளோடும் நம்முடைய வாழ்வை நிறைவாக ஏறெடுப்பதற்கும் வாழ்வதற்கும் இறைவனுடைய அருளை புனித ஜார்ஜியாரினுடைய பரிந்துரை வழியாக நிறைவாக இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் செய்த பாவங்கள், குற்றம், குறைகள், நம்முடைய பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இறைப்பற்றுள்ளோரிடம் ஆண்டவரின் கொடைகள் நிலைத்து நிற்கும் என்று கூறிய இறைவா, உமது அன்பை உணர்ந்திருந்தும் எமது துன்ப வேளைகளில் உம்மை மறந்து உம்மை விட்டு பிரிந்து போன தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னித்தருளும் இறைவா. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறிய இறைவா, எம் பங்கில், எம் அன்பியத்தில், எம் குடும்பங்களில் அன்பினால் ஒற்றுமையாய் வாழ தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னித்தருளும் இறைவா. ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு, இதனால் இறை ஆசி முழுமையாக உனக்கு கிடைக்கும் என்று கூறிய இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் இறைவனை முகமுகமாய் தரிசித்தும் ஏழைகளை கண்டும் காணாமலும்
அவர்கள் துயரத்தில் உதவாமலும் வாழ்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னித்தருளும் இறைவா. எல்லாம் வல்ல இறைவன் நம் இதற்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தெல்ல தந்தை இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறி உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். தந்தையின் வலம் கம்பிற்றிருப்பவர் எங்கள் மீது இறங்குவீர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல ஆண்டவரே, தம்முடைய இறப்பு வரை நீதிக்காக போராட புனித ஜார்ஜியாருக்கு அருள் தந்தீரே. நாங்கள் அவருடைய பரிந்துரையா உமது அன்புக்காக துன்பங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் முழு வலிமையோடு எங்கள் வாழ்வாகிய உம்மை மட்டுமே நோக்கி பயணம் செய்யவும் அருள் தாரும். உம்மோ
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இறைவழி நடந்து தம்மையே தியாகமாக்கி பிறர் வாழ்வுக்கு வழிகாட்டி எம் பங்கு சமூகத்தை ஒளிரச் செய்வோம் என்பதன் அடையாளமாக ஒளியேற்றும் நிகழ்வு நடைபெறுகிறது. சிறு விசுவாசம் உன்னை விண்ணகம் சேர்க்கும், பெரும் விசுவாசம் விண்ணகத்தை உன்னிடம் சேர்க்கும் என்பதற்கு ஏற்ப விசுவாசத்தில் நிலைத்து இயேசுவின் பணியை தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் நமது முன்னாள் பங்கு தந்தை அருட்பணியாளர் ஜஸ்டின் கிறிஸ்துராஜ் அவர்கள் இப்போது முதல் ஒளியை ஏற்றுவார்கள். வாழ்வு தரும் இறை வார்த்தையை நம் உள்ளத்தில் விதைத்து 100 மடங்கு பயன்தறியக்கூடிய மனிதர்களாக நம்மை மாற்றவும், நிறை வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் பெற்று மகிழவும் நமக்கு மறைவுரை வழங்கி ஜெபிக்க வந்திருக்கும் புத்தன்கடை பங்கு தந்தை அருட்பணியாளர் ஜெலஸ்டின் அவர்கள் இப்போது 2ஆம் ஒளியை ஏற்றுவார்கள். விளக்கின் ஒளியானது இருளை நீக்கி வெளிச்சம் தருகிறது. துன்பம் என்னும் இருள் நீக்கி உள்ளத்தில் மகிழ்ச்சி என்னும் ஒளியை ஏற்றுகிறது. அதுபோல இறைமகன் இயேசுவின் பணியை செவ்வனே செய்து ஒளியின் பாதையில் எங்களை வழிநடத்தி வரும் எங்கள் பங்கு தந்தை அருட்பணியாளர் ஆரோக்கிய சிறில் மற்றும் அவரோடு இணைந்து பணிபுரியும் அருட் சகோதரர் அகஸ்டின் அவர்களும் சேர்ந்து இப்போது 3ஆம் ஒளியை ஏற்றுவார்கள். இதயத்தின் ஆழமும் கைகளின் வேகமும் இணைந்து இறையரசை உருவாக்கும் என்பதற்கு ஏற்ப எங்களுள் ஒருவராக இணைந்து தன் முழு இருதயத்தோடு இறைவனுக்கு பணியையும் எம் வழிபாட்டு நிகழ்வுகளில் இறையரசை இணைக்கும் நோக்கில் நம்மை கரம் கொடுத்து வழிநடக்கும் அருள் சகோதரிகள் இணைந்து 4ஆம் ஒளியை ஏற்றுவார்கள். இன்று போல் என்றும் நம் பங்கிலும் நம் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி நிறைய வேண்டும், அம்மகிழ்ச்சி நிறைவாழ்வை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம் பங்கின் செயல்பாடுகளில் சிறப்பாக செயல்பட்டு வரும் நம் பங்கு அருட்பணி பேரவை செயலர் மற்றும் பொருளர் அவர்கள் இணைந்து இப்போது 5ஆம் ஒளியை ஏற்றுவார்கள். முதல் வாசகமானது இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் நீ விடுவிக்கப்பட வேண்டுமானால் உன் இதயத்தில் உள்ள தீயதை கழுவிவிடு, அவை உன் நடத்தையையும் செயல்களையும் விடுவித்துக் கொள்ளும் என கூறும் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 13 முதல் 14 வரை மற்றும் 18ஆம் வசனம். எரேமியா இறைவாக்கினர் எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 13 முதல் 14 வரை மற்றும் 18ஆம் வசனம். இதோ மேகங்களைப் போல் எதிரி வருகிறான். அவன் தேர்கள் சூறாவளி போன்றவை. அவன் குதிரைகள் கழுகுகளை விட விரைவாக செல்பவை. நமக்கு ஐயோ கேடு, நாம் அழிந்தோம். எருசலேமே, நீ விடுவிக்கப்பட வேண்டுமானால் உன் இதயத்திலிருந்து தீயதை கழுவிவிடு. இன்னும் எத்தனை காலத்திற்கு தீய சிந்தனைகள் உன்னில் குடிகொண்டிருக்கும்? உன் நடத்தையும் உன் செயல்களும் இவற்றை உன்மேல் வருவித்தன. உனக்கு வந்த இக்கேடு எத்துணை கசப்பாய் உள்ளது. அது உன் இதயத்தையே நொறுக்கிவிட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மனிதன் தீமையை விட்டு விலகி நன்மை செய்து வாழ விரும்புகிறான். ஆனால் அவனுள் குடிகொண்டிருக்கும் பாவம் அவனை நன்மை செய்ய தடை செய்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருபவர் என கூறும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 7, இறை வார்த்தைகள் 15 முதல் 25 முடிய. நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவதில்லை. எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை. எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் எனில் சட்டம் நல்லது என நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றாகிறது. ஆனால் அவ்வாறு செய்வது என்னுள் குடிகொண்டிருக்கும் பாவமே, நான் அல்ல. ஏனெனில் என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை. அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையை தான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது. அந்தோ இரங்கத்தக்க மனிதன் நான். சாவுக்குள்ளாக்கும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள்தாம் விடுவிப்பார். அவருக்கு நன்றி. சுருங்க சொல்லின், என் மனத்தால் கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருக்கும் நானே என் ஊனியல்பினால் பாவத்தின் சட்டத்திற்கும் கட்டுப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருச்சொற்றொடர்கள் 14 23 முடிய. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7, இறை திருச்சொற்றொடர்கள் 14 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியிலிருந்து மனிதருக்குள்ளே சென்று
அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஊமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயனவென்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயவனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்தில் இருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள், அப்படிதானே? 10 நாள் திருவிழாவினுடைய முதல் நாள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? சந்தோஷம் இல்லாதவங்க யாராவது உண்டா? திருவிழா ஆரம்பிச்சுட்டு அப்போ இன்னும் ஒரே சத்தம்தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாராவது உண்டா? யாருமே கிடையாது. இப்ப என்னதான் நினைக்கிறீங்க? இன்னும் ஒரே சத்தம் என்று நீங்கள் நினைக்கவில்லை. இப்ப என்ன நினைக்கிறீங்க? இது சத்தமா சொல்லலாம். நான் வந்த உடனே அருமை நண்பர் சிறிலிடம் கேட்டேன், எப்படி மக்கள் அழகான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை நினைச்சு பாருங்க. என்ன சொல்லியிருப்பார்? எல்லாம் பரிசுத்தாவி பிள்ளைகள் சொன்னாங்களா? என்ன சொல்லியிருப்பார்? அவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். அந்த வார்த்தை பிடித்தது. நல்ல மந்தைகள் என்று சொன்னார். ஆட்டு மந்தை, நல்ல மந்தைகள் என்று சொல்லுகின்ற போது ஆயனாக நான், என் பிள்ளைகள் மந்தைகள். அந்த இறை மக்கள் என்ன வார்த்தை பயன்படுத்தி இருந்தாலும் கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்காது. என் மந்தைகள் என்ன அந்த வார்த்தை, நல்ல மந்தைகள். நினைச்சு பார்த்தேன், இந்த நல்ல மந்தைகள் எப்படி உரசி பார்க்கிறது. பார்த்த உடனே சொல்ல முடியுமா நல்ல மந்தைகள் என்று? அப்ப 2 ஆண்டுகள் உரசி பார்த்திருக்கின்றார், பேசி பார்த்திருக்கின்றார், பழகி பார்த்திருக்கின்றார். பழகி 2 ஆண்டுகள் ஃபாதர் சிறில், நாங்கள் நல்ல மந்தைகள். எப்படி சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா? இப்படி சொல்லிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் செயல்கள் வழி நல்ல மந்தைகள் என்ற தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார். நம்ம சந்தோஷப்படமா படக்கூடாதா? கண்டிப்பா படம். ஒரு பங்கற்பணியாளர் தன் மக்களை பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு நல்வார்த்தைகள் சொல்லுகின்றார்கள். கண்டிப்பாக நான் பெருமை கொள்ள வேண்டும்.
ஆண்டவர் சொன்னாரு, ஓநாய்களிடையே அனுப்புவது போல் உன்னை அனுப்புகின்றேன். ஒரு ஓநாய் இவர் பார்க்கல, எல்லாம் பார்த்தது ஆட்டு மந்தைகள். மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு நன்றி, ஜார்ஜியாருக்கு நன்றி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்கு இன்னொரு கேள்வி வருகின்றது. இவ்வளவு நல்ல மக்கள்கிட்ட போய் தீமையை குறித்து விழிப்பாயிரு சொல்வது சரியா தப்பா? சரியா தப்பா? ஒரு காட்டுல ஒரு புறா தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அந்த காட்டில் சிறுத்தை இருக்கின்றது, புலி இருக்கின்றது, சிங்கம் இருக்கின்றது, ஓநாய் இருக்கின்றது. எல்லாருடைய மத்தியில் தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது புறா. அந்த இடத்துல ஒரு மனுஷன் வாரான், புறா பறந்து விட்டு. மறுநாள் புறா தானியத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. சிங்கம் இருக்கிறது, சிறுத்தை இருக்கிறது, புலி இருக்கிறது, ஓநாய் இருக்கிறது, ஆடுகள் மாடுகள் நிறைக்கின்றது. மனிதன் வருகிறான், திரும்பவும் பறந்தோடி போகின்றது. மனுஷனுக்கு கேவலம். என்னடா, மனிதர்களை சாப்பிடக்கூடிய சிங்கம் இருக்கிறது, சிறுத்தை இருக்கிறது, புலி இருக்கிறது, மனிதர்களை பிற விலங்கினங்களை முட்டக்கூடிய மாடு இருக்கிறது, ஆடு இருக்கிறது, ஏமாற்றக்கூடிய ஓநாயும் இருக்கிறது. என்ன பார்த்த உடனே இந்த புறா பறந்து ஓடுதே, பயங்கர கேவலம். அப்போ புறா பக்கத்துல வந்து ஓடாதப்பா, கொஞ்சம் நில்லு. எனக்கு ஒரு வினா இருக்கின்றது, எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, கேளு. ஓநாய் இருக்கு, புலி இருக்கு, சிறுத்தை இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, என்ன பார்த்த உடனே பறந்தோடுது, எனக்கு கேவலமா இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது மனிதனை பார்த்து அது சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு தெரியும் புலி, சிறுத்தை, சிங்கம் ஆளை கொல்லும், மனிதர்களை கொல்லும், பிற விலங்கினங்களை கடிக்கும், கொல்லும். ஓநாய் ஏமாற்றும், ஆடு மாடு முட்டும். ஆனால் நீ எப்போது என்ன செய்வாய் என்று தெரியாது. புறாவுக்கே தெரிந்திருக்கிறது மனிதர்கள் யார் என்று. இதுதான் விசித்திரமான ஒரு உண்மை. புறாவுக்கே தெரிந்திருக்கிறது மனிதர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எப்போது முகங்களை மாற்றுவார்கள், எப்போது பேச்சை மாற்றுவார்கள், எப்போது பழகக்கூடிய மனிதர்களை மாற்றுவார்கள் என்பது யாருக்கு தெரிந்திருக்கு? புறாவுக்கு. அப்போ நம்ம யார் என்பது ஒரு நாய்க்கு கூட தெரியும், ஒரு விலங்கினங்களுக்கு கூட தெரியும். மனிதனுடைய மனநிலை குரங்கு மனநிலை. எப்போது இன்னொரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும் என்பது அவனுக்கே தெரியாது, அவனுக்கே தெரியாது. ஆக இன்று நல்லவனாக இருக்கக்கூடிய மனிதன் நாளை தீமையான மனிதனாக மாறலாம். உண்டா இல்லையா? உண்டா இல்ல? உங்களே சொல்லல, நீங்க எப்போதுமே நல்ல மக்களாகத்தான் இருக்கணும், நீங்க எப்பொழுதுமே பரிசுத்த மக்களாகத்தான் இருக்கணும், எப்போதுமே நீங்கள் ஒரு பங்கு அருட்பணியாளர்கள் பிடித்த மக்களாகத்தான் இருக்கணும், எப்போதுமே பங்கு அருட்பணியாளருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கணும். ஆனால் நான் பொதுவாக பேசுகிறேன். அப்போது எப்போது தீமைக்குள் புகுவான் என்று யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நான் நல்ல மனிதனாக பேசிக் கொண்டிருக்கின்றேன், நாளை என் குணம் எப்படி இருக்கும் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. மனித வாழ்க்கை அப்படிப்பட்டது.
அப்ப இந்த ஒரு நிலையில் அருமையான ஒரு தலைப்பு, விழிப்பாயிரு, தீமைக்குள் சிக்கிக் கொள்ளாதே, தீமை வாழ்வுக்குள் அகப்பட்டுக் கொள்ளாதே, தீமை உன்னை கவும் முன் நீ தப்பித்துக் கொள். அருமையான சிந்தனை, வாழ்வுக்கு ஏற்ற ஒரு சிந்தனை, வாழ்வை உரசி பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையை நாம் ஆய்ந்து ஆராய்ந்து பயணிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நமக்கே தெரியும் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை. கடவுள் ஆதாமை பார்த்து சொல்லுகின்றார், இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கனிகளை நீ உண்டு மகிழ்ந்திரு, ஆனால் ஒரு மரத்தினுடைய கனியை தவிர. ஆதாமும் ஏவாளும் ஆம் என்று சொல்லுகின்றார்கள். கண்டிப்பாக ஆண்டவரை நாங்கள் செய்வோம். அந்த இடத்தில் ஆண்டவர் கேட்கின்றார், தீமைக்குள் புகாதே, தீமையை பற்றி கொள்ளாதே, அதை சாப்பிட்டு உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளாதே என்று ஒரு பக்குவமான அறிவுரையை கடவுள் கூறுகின்றார். ஆனால் பாம்புக்கு தெரியும், எங்க விஷத்தை கக்குனா அங்க மாட்டும் சொல்லிட்டு. ஏவாள் தனிமையாக இருக்கின்றார். தனிமையாக இருக்கக்கூடிய இடத்திலே பாம்பு மெதுவாக போகுது. போய் என்ன வார்த்தை சொல்லுது? அந்த மரத்தினுடைய கனியை நீ உண்டு மகிழ வேண்டும். உடனே ஏவாள் சொல்கின்றாள், சாப்பிட மாட்டோம், பறிக்க மாட்டோம். ஏனென்றால் எங்களை படைத்த ஆண்டவர் அந்த மரத்தினுடைய கனிகளை உட்கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார். படைத்த ஆண்டவருடைய வார்த்தை மீறி எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உடனே அந்த பேய் ஈர்க்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகின்றது, கவருகின்ற வார்த்தைகளை பேசுகின்றது. ஆண்டவருக்கு பொறாமை, அவரை விட பெரியவர்களாகி விடுவீர்கள், அவரை விட அறிவுள்ளவராகி விடுவீர்கள், ஆகவே அவரை காலம் முழுவதும் நீங்கள் மண்டியிட்டு கிடக்க வேண்டும், அதை கடவுள் விரும்பவில்லை என்று சொல்லுகின்றார். அந்த வசீகர பேச்சுடைய அர்த்தம் இதுதான். நீங்கள் சுயமாக சுய சிந்தனையோடு அறிவோடு ஞானத்தோடு இந்த உலகையும் ஆளக்கூடிய வல்லமை வேண்டும் எனில் நீங்கள் மரத்தின் கனியை உண்ண வேண்டும். அப்ப ஏவாளுக்கு மனசு மாறுது. இது எப்படி இருக்கும்னா, ஒரு பையன் வந்துட்டு இருப்பான், ரெண்டு பிள்ளைங்க போயிட்டு இருக்கும், அவன் போயிட்டே இருப்பான், பிள்ளைகளை பார்த்து நான் அப்படியே நிப்பாட்டுவான். அதுல எது பார்க்க அழகா இருக்கும் அது மேலதான் கண் இருக்கும். அப்ப மனிதர்களை கவர்ந்து இழுப்பது எதுவோ அங்கே மனிதன் விழுகின்றான். மனிதனை பட்டன பிடித்துக் கொள்வது எதுவோ அங்கே மனிதன் விழுகின்றான். அப்போது கனியை உண்கின்றான். அந்த பாவத்தை அவள் செய்வது மட்டுமல்ல, இன்னொரு தவத்தையும் செய்கின்றான், தன்னுடைய துணையையும் சாப்பிட வைக்கின்றார். அங்கே கடவுளை மீறி நடக்கின்றார். பாவம் உலகிற்கு வருகிறது, அது தொடர்ந்து வம்சாவளியாக நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆக மனித வாழ்வுக்கு தீமை எப்படி வருகிறது? வாழ்க்கையிலே என்று கட்டுப்பாடு இல்லையோ அன்று தீமை உள்ளே வருகின்றது. வழக்கமாக எனக்கு இந்த குடி நோயாளிகளை பார்த்தால் கொஞ்சம் இரக்கம் காட்டுவேன், பக்கத்தில் போய் உட்காருவேன், பேசுவேன், முடிந்த அளவு அவர்களை உளவியல் வகுப்புக்கு அனுப்பி வைப்பேன். அப்ப பல பேரோடு எனக்கு பழக்கம் உண்டு. குடிக்க கூடாது என்று சொல்வேன், குடிக்க மாட்டாங்க. ஒரு 5 நாள் கழித்து வருவாங்க, நாக்கு நமன்னு இருக்கு, நாக்கு நமன்னு இருக்குது. என்ன ரோஜா பாக்கு போடும், ரோஜா பாக்கு போடும். இல்ல, இந்த பாருக்கு பக்கத்துல போனோம்னு கை காலில் ஒரு மாதிரி ஆட்டம் காணுது, அதை தேடுது அப்படி சொல்றாரு.
கொஞ்ச நாளை தேடாம இரும். இல்ல ஃபாதர், ஏதோ ஒண்ணு தேடுது, நம்மன்னு இருக்கு. அப்ப நான் சொல்லுவேன், வேணுமான்னு கேட்பேன். உடனே வேணும் போல தோணுது, வேண்டாம் போல தோணுது. ரெண்டும் கெட்ட நிலையில் இருக்கிறேன் ஃபாதர், ரெண்டும் கெட்ட நிலையில் இருக்கிறேன் அப்படி சொல்லுவான். 2ஆம் வாசத்தில் சொன்ன அந்த வார்த்தை, பாவத்தை நான் தேடி செல்வதில்லை, பாவம் செய்யாம இருக்க முடியல. மனிதனுடைய வாழ்க்கை அப்படித்தான். பாவத்தை நான் தேடி செல்வதில்லை, பாவம் செய்யாமல் இருக்க முடியல. பாவம் செய்யக்கூடாது நினைக்கின்றேன், விழுந்து விடுகின்றேன். என் பலவீனம். நாம் எல்லோருமே பலவீனமானவர்கள். எல்லோருமே பலவீனமானவர்கள். இந்த உலகத்தில் பலவீனம் இல்லாத மக்கள் இல்லை. பவுலையும் எடுத்து பாருங்கள். பவுல் சவுலாக இருந்தபோது மக்களை கொண்டான். இயேசுவை பின்பற்றிய மக்களை வெட்ட வெளிச்சத்தில் கொலை செய்தான். அங்கே அறுதியிட்டு கூறினான், இயேசுவை பின்பற்றக்கூடாது என்று. தமஸ்கு போகின்ற வழியிலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. இயேசுவை சிக்கன பிடித்துக் கொள்கின்றான். தான் செய்வது தீமை என்று உணர்ந்து கொள்கின்றான். நன்மை தருகின்ற கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும், அந்த ஆண்டவரை பின்தொடர வேண்டும் என்று நினைக்கின்றான். நாம் உறுதியோடு சொல்ல முடியுமா அந்த ஆளுக்கு போராட்டம் இல்லை என்று? அந்த ஆளுக்கு தீமை செய்யக்கூடிய எண்ணமே இல்லை என்று சொல்ல முடியுமா? ஆண்டவர் இயேசுவுக்காக பணி செய்தார். நற்செய்தி போதனையாளராக மாறினார். நற்செய்தியை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றார். தெருவெளியில கொடுத்தார். பல மக்களுக்கு மனமாற்றங்களை கொடுத்தார். இருந்தாலும் மிருக குணம் இருந்ததை பார்க்கிறேன். அந்த குணத்துக்கும் தாவர குணத்துக்கும் இடையே ஒரு போராட்டம் பவுலுக்கு நடந்தது. ஆனால் தன் கட்டுப்பாடு வழியாக வெற்றி கொண்டார். பவுலுக்கும் போராட்டம் இருந்தது. பாவம் செய்யாமல் இருக்க முடியுமோ என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இருந்தாலும் பவுல் முழுமையாக ஆண்டவரை நம்பியதால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதால், ஆண்டவருக்கு தன் உயிரை கொடுக்க மனம் வந்து முன்வந்ததால் இறுதியாக கட்டுப்பாடு என்னும் ஒரு அற்புதமான குணத்தை தக்க வைத்துக் கொண்டார். பாவம் செய்கின்ற மனநிலை வந்தாலும் கூட கட்டுப்பாடு இருந்தது. இன்னைக்கு நமக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கா? ஒரு பாவ சங்கீதனத்துக்கு நாம் செல்லுவோம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் 2 பிள்ளைகளுக்கு முதல் திருவிருந்து. 2 பிள்ளைகளுக்குமே வயசு ஒரு 10-11 இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு பாவ சங்கீதம் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சி. காரணம் என்னவென்றால், அந்த 2 பிள்ளைகளும் செய்த அந்த ஒப்புரவு திருவருட்சாதனம் எப்படி இருந்தது என்றால், ஒரு பெரிய வயது நிறைந்த ஆட்கள் எப்படி சொல்வார்களோ, அது செய்த இது செய்த அப்படி கிடையாது. வாழ்க்கையிலே நடந்த பல காரியங்களை சொன்னார்கள். நான் பிரமித்து போயிருந்தேன். அவள் சொல்லிய விதம், இப்படிப்பட்ட மறைக்கல்வியை நான் கொடுக்கவில்லை, நான் தான் பயிற்சி கொடுத்தேன், கொடுக்கவில்லை. ஆனால் இருந்தாலும் தானாகவே சுயமாக சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த பல கதைகளை, பல காரியங்களை சொல்லி 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 மன்னிச்சுங்க 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 அப்படி சொல்லுகின்ற போது அந்த பிள்ளைகளுடைய முதிர்ச்சி தன்மையை நான் பார்த்தேன். இந்த தீமை இந்த உலகத்தை ஆளுகின்றது. ஏனென்றால் ஒப்புரவு அருட்சாதனம் குறைவு. திருச்சென் ஒழுங்குமுறையில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கின்றார்கள். முடிந்த அளவு வருடத்துக்கு ஒரு முறையாவது நல்லதொரு ஒப்புரவு அருட்சாதனம் செய்து நீங்கள் நற்கருணை உட்கொள்ள வேண்டும். இன்று இல்லை. ஏன் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுகின்ற போது கண்டிப்பாக நாம் பாவத்தில் அகப்பட்டுக் கொள்கின்றோம். பாவங்கள் பாவங்களாக தெரியவில்லை, தீமைகள் தீமைகளாக தெரியவில்லை. எல்லாம் காலம் போகின்ற போக்கில் நாம் போவோம் என்றுதான் நினைக்கின்றோம்.
ஆகவே தான் கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே தெளிவாக சொல்லுகின்றார், தீமைகள் வெளியிலிருந்து வருவதில்லை, மனித உள்ளத்துக்குள் இருந்து வருகின்றது. வெளியிலிருந்து வருவை வெளியே போகின்றது, வெளியிலிருந்து வரக்கூடியவை வெளியே போகின்றது. எது வெளியே வருகின்றது? மனிதனுடைய உள்ளத்துக்குள் வெளிவரக்கூடியவை தான் இந்த உலகத்தை அழிக்கின்றன, இந்த சமூகத்துக்கு தீமையாக இருக்கின்றன, என் தனிப்பட்ட வாழ்வுக்கு தீமையாக இருக்கின்றன, குடும்ப வாழ்வுக்கு தீமையாக இருக்கின்றன. 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு குடும்பத்தை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தேன். 2 குடும்பமும் என்னோடு சகஜமாக பேசினார்கள். மகிழ்ச்சி அடைந்தேன். பல முறை தொடர்பு கொண்டு பிரிந்து வாழ்வது நல்லதல்ல, சேர்ந்து வாழுங்கள். யார் தீமை செய்தாலும் பரவாயில்லை, மன்னிப்பு கொடுங்கள். கடவுளுக்கு முன்பாக நாம் யார்? தூசி. நாம் எல்லாருமே குற்றம் உள்ளவர்கள், குற்றம் செய்தவர்கள். மறந்து மன்னிப்போமே, மறந்து பேசுவோமே, விட்டு கொடுப்போமே என்று பேசினேன். என்று 2 பேருமே ஒத்துக்கொண்டார்கள். நான் சொன்னேன், வருகின்ற இடத்தில் பழையவற்றை பேச வேண்டாம், புதியவற்றை பேசுவோம். என்ன வாழப் போகின்றோம் என்பதை சிந்திப்போம். எதை ஆண்டவருக்கு உகந்ததாக செய்வோம் என்று சிந்திப்போம். பல முறை கூறினேன். 2 குடும்பங்கள் ஒத்துக்கொண்டார்கள். 2 பேருமே நேருக்கு நேராக பல வருடங்கள் கழித்து சந்திக்கின்றார்கள். சந்திக்கின்ற போது நான் சொன்னேன், உங்களோடு யாரும் உடன் வரக்கூடாது, உங்களோடு யாரும் உடன் வரக்கூடாது. 2 குடும்பங்கள் மட்டும்தான் வர வேண்டும். இன்னும் 3வது ஆள் அங்கே தேவையில்லை. ஏனென்றால் குடும்பத்துக்குள் என்று 3வது ஆள் நுழைகின்றதோ சாத்தானும் உள்ளே வந்து விடுகிறது, நீங்கள் நம்ப வேண்டும். அப்போது அவருடைய நெருங்கிய உறவினர் என்று ஒருவர் வந்தார். நான் சொன்னேன், அவரை வெளியே வையுங்கள். 2 குடும்பங்களும் திறந்த மனதோடு என்னவெல்லாம் நடந்ததோ பேசிக்கொண்டார்கள். சத்தம் வந்தது, கோபம் வந்தது. நான் தட்டி கொடுத்து கொண்டே இருந்தேன், சமாதானப்படுத்திக் கொண்டே இருந்தேன். இறுதியாக நடந்தது நடந்து விட்டது ஃபாதர், நாங்கள் சேருகின்றோம். எங்கள் குடும்பம் இன்னும் ஒற்றுமையாக இருக்கும் ஃபாதர், நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நன்றி சொல்லுகின்றோம். கை கொடுக்கும் போது அந்த சாத்தா உள்ள வந்துச்சு. குடும்பக்காரன் ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, உள்ள வந்தான். உடனே ஒரு வார்த்தை போட்டான், எப்படி கை கொடுத்த? நடந்த உனக்கு தெரியாதா? கூட்டத்துக்கு முன்பாக உன்னை கட்ட வார்த்தை போட்டு திட்டினானே, மறந்துட்டையா? நம்ம குடும்ப கௌரவம் என்னாச்சு? கையை விட்டான். பாத்தீங்களா, சாத்தான் தீமை சொல்லுகின்றமே எப்ப உள்ள வரும் தெரியாது. விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று கீழே இறங்கிய மனிதனுடைய மனதிலே பிடிவாதம் எழுந்தது, கோபம் வந்தது, முடிஞ்சது. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போது நான் சொன்னேன், உங்களுக்காக எடுத்த முயற்சி ஒருபோதும் தோல்வியிலே முடியாது. உங்களுக்காக எடுத்த முயற்சி ஒருபோதும் தோல்வியிலே முடியாது. நீதியுள்ள கடவுள், நன்மை தருகின்ற கடவுள், வாழ்வு தருகின்ற கடவுள் இந்த உலகத்தில் இருக்கின்றார் எனில் மனிதன் நன்மைக்காக செய்கின்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும், தோல்வியை ஒருபோதும் சந்திக்காது என்று சொன்னேன். நினைத்தது போல் ஆண்டவர் திட்டம் நிறைவேறியது. இணைந்தார்கள் நேற்று. மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அது யார் இணைத்தார்கள் என்று பார்த்தால், 3 நாளைக்கு முன்பாக ஒரு நற்கருணை இல்லத்திலே, ஆலயத்திலே உட்கார்ந்து அந்த குடும்பத்தை சார்ந்த மனிதன் பேசிக் கொண்டே இருந்தான், புலம்பிக் கொண்டே இருந்தான். யதார்த்தமாக அந்த குடும்பத்தை சார்ந்த மூத்த பிள்ளை அந்த குடும்பத்தோடு அந்த நற்கருணை இல்லத்துக்கு போனது. அப்போது அந்த மனிதன் சத்தம் போட்டு ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களையும் கேட்டாள், காது கொடுத்து கேட்டாள். அப்போது வீட்டிலே வந்து சொன்னான், அங்கு
கரையாத உள்ளம் கூட கரையும் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அந்த குடும்பத்தினுடைய நன்மைதனத்துக்காக அங்கே நிறைவேறி சமாதானமானார்கள். பிறகு தேடி வந்தார்கள், போன் செய்தார்கள், இப்ப நாங்க சேர்ந்துட்டோம் சொன்னாங்க காரணங்களை. ஆண்டவருக்கு நன்றி. ஆக மனிதர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பங்களில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று குடும்பங்களை பிரிக்கக்கூடிய சூழ்ச்சி நிறைந்த மனிதர்கள் வருவார்கள் என்பது தெரியாது. மணமகன் எப்போது வருவான் என்று சொல்ல முடியாது. இயேசுவை தொடர்படுத்தாங்க, அவரை இந்த மனிதர்களோடு இணைக்காதீங்க. எப்போது தீமை உள்ளே வரும் என்று நமக்கு தெரியாது. விழிப்பாய் இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். தீமை வருகின்றது அப்படி துரத்தி அடிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதைத்தான் கடவுள் முதல் வாசகத்திலே சொல்லுகின்றார், எத்தனை ஆண்டுகளாக நீ தீமை செய்து கொண்டிருப்பாய், திருந்தி வாயே, மனம் மாற்றம் பெற்று வாயே, என்னை பற்றி பிடித்து பாரு, என்னை ருசித்து பாரு, என்னோடு பேசி பாரு, என்னோடு உறவாடி பாரு என்று கடவுள் சொல்லுகின்றார். ஆக ஆண்டவரை முழுமையாக பற்றி பிடிப்போம், எல்லாவற்றையும் கடந்து பற்றி பிடிப்போம். ஆண்டவர் நன்மை செய்வார். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். எம்மை அன்பு செய்யும் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உடலுள்ள ஆன்ம நலனோடு வாழவும் இறையாட்சி மதிப்பீடுகளை மக்கள் உள்ளங்களில் விதித்திட வேண்டிய அருளையும் ஆற்றலையும் பொழிய வேண்டும் என்று இறைவாமம் என்றாடுகிறோம். எங்களை நேரிய வழியில் நடத்திடும் இறைவா, எம் அரசியல் தலைவர்கள் தங்கள் நிலையை உணர்ந்து சொல்லுக்கும் செயலுக்கும் வேற்றுமை இல்லாத செயல்பாடுகளின் வழியாய் மக்களுக்கு நல்வாழ்வு வழங்கிட தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஜார்ஜியாரின் திருவிழாவை மகிழ்ச்சியோடு தொடங்கி இருக்கும் நாங்கள் அனைவரும் எங்களிடையே உள்ள பகைமையை மறந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒன்றுபட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நல்ல முறையில் செய்து முடிக்க போதிய ஆசிரியர் பொழுதுநல வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். நற்செயல்கள் புரிவதில் நீயே எல்லோருக்கும் முன்மாதிரியாயிரு என்று கூறிய இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்நாட்களில் கடந்து செல்லும் ஒவ்வொரு பாதையிலும் தீமையை விடுத்து நல்லவற்றை தேர்ந்தெடுத்து வாழும்படியான ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம்.
நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று கூறிய இறைவா, நாங்கள் அன்புமயமான கிறிஸ்துவோடு இணைந்து உலகிற்கு நல்ல கனி தருகின்ற மக்களாக, ஒருவருக்கொருவர் அன்பு செய்து மன்னிக்கின்ற மக்களாக வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தெய்வமே, வேண்டுதல் கேட்டருளும், வரங்களை பொழிந்தருளும். கருணையின் தெய்வமே, எம் வேண்டுதல் கேட்டருளும், வரங்களை பொழிந்தருளும். இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக கண்களை மூடி மன்றாடுவோம். அன்பின் நல்ல தகப்பனே இறைவா, இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். இவர்கள் அனைவரையும் நீர்தாமே அறிந்தவராக இருக்கின்றீர். பல்வேறு எண்ணங்களோடும் இயக்கங்களோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் இதோ உம்மை பார்த்து இவர்கள் பெருத்த நம்பிக்கையோடு மிக பெருத்த விசுவாசத்தோடு உம்மை அண்டி வந்திருக்கின்றார்கள். உம்மை என்று எங்களுக்கு வேறேது சொந்தம், உம்மை என்று எங்களுக்கு வேறேது தஞ்சம். அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஒரு அன்பு கரம் கொண்டு தொட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். ஒரு ஆணை பாய்ந்த கரத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்தருளும். இறக்கைகளின் நிழலுக்குள்ளே எங்களை வைத்து தற்காத்துக் கொள்ளும். அன்பின் நல்ல தகப்பனே, இதோ இந்த வேளையிலே பிஞ்சு மதளி செல்வங்களையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். எம் பங்கிலுள்ள எம் கிளை பங்கிலுள்ள அனைத்து குழந்தைகளையும் நீர் அவதவிதமாக ஆசீர்வதித்தருளும். உமது ஞானத்தினால் இவர்களை நிரப்பியருளும். உமது அன்பினால் இவர்களை ஆறத் தழுவியருளும். அன்பின் நல்ல தகப்பன், இதனால் இவர்கள் எதிர்காலத்தில் ஆகச் சிறந்த மானுடர்களாக, ஆகச் சிறந்த மானுடத்திகளாக இந்த உலகில் வலம் வர வேண்டிய அனைத்து ஆற்றலையும் அளித்தருளும். மேலும் எங்கள் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். அன்பின் நல்ல தகப்பனே, இவர்கள் வீறு கொண்டு எழுந்திடவும், இவர்கள் ஏக்கமெல்லாம் நிறைவு பெறவும், இவர்கள் எதிர்காலத்தில் என்னவாக தாங்கள் உருவாக வேண்டும் என்று தங்கள் மனதிலே கனவு கோட்டைகளை கட்டி எழுப்பி இருக்கின்றார்களோ அவை அனைத்தும் இவர்களுக்கு நீர் ஆசீராக அனுகூலப்படுத்தி அருளும். அன்பின் நல்ல தகப்பனே, இவர்கள் எதிர்காலத்தில் இந்த உலகிலே தங்களுக்கு உரித்தான இடத்தை பெறக்கூடிய மனிதர்களாக ஆக வேண்டிய அனைத்து ஆற்றலையும் வளங்களையும் இவர்களுக்கு வாரி வழங்கியருளும். அன்பின் நல்ல தகப்பனே, இப்போது திருமணமாக இருக்கின்ற ஒவ்வொரு இளம் தம்பதியர்களையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். மேலும் திருமணமாகி 5-6 வருடங்கள் கழித்து குழந்தை இல்லாமல் உம்மை நோக்கி குழந்தை வரத்திற்காக இயங்குகின்ற இளம் தம்பதியர்களையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். அன்பின் நல்ல தகப்பனே, ஒவ்வொரு முறையும் தாங்கள் தங்கள் காதுகளை பிளக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு இவர்கள் ஒவ்வொரு முறையும் தலை குனிந்து மனம் நொந்து இவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். உம்மை அன்றி தஞ்சம் வேறேது. அன்பின் நல்ல தகப்பனை, இவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். நீராக இவர்களுக்கு குழந்தையாக பாவித்து இவர்களின் கரங்களிலே தவழ்ந்தருளும். மேலும் அனைத்து பெற்றவர்களையும் உம் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். தங்கள் குழந்தைகளை அன்பினால் இவர்கள் ஆறத் தழுவவும், உம்முடைய அன்பு விளிமியங்களை தங்கள் குழந்தைகளின் இதயங்களில் இவர்கள் பதிக்கவும் வேண்டிய அனைத்து ஆற்றலையும் இவர்களுக்கு அளித்தருளும். குழந்தைகள் எதிர்காலத்தில் என்னவாக உருவாக வேண்டும் என்று தங்கள் இதயங்களிலே கனவு கோட்டைகளை கட்டி வைத்திருக்கின்றார்களோ அவை அனைத்தையும் இவர்களுக்கு நீர் ஆசிராக அனுகூலப்படுத்துவதனால் தங்கள் குழந்தைகள் பிற்காலத்தில் சிறந்த மனிதர்களாக இந்த உலகில் வலம் வர வேண்டிய அனைத்து ஆற்றலையும் கொடுத்தருளும். மேலும் கடன் தொல்லையினால், பல்வேறு பிரச்சனைகளால், பல்வேறு குடும்ப சூழல்களால், பல்வேறு துன்ப துயரங்களால் வாடுகின்ற அனைவரையும் பார்த்து ஒப்படைக்கின்றோம். அவர்களை நீர்தாமை நிரம்ப ஆசீர்வதித்தருளும். மேலும் தங்கள் முதுமை காலத்தில் இப்படி வாழ்ந்திருக்கலாமோ அப்படி வாழ்ந்திருக்கலாமோ என்று ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு வயதானவர்களையும் எங்களுடைய பாட்டி தாத்தாக்களையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்களை நீர் நிரம்ப ஆசீர்வதித்தருளும். தாங்கள் இவ்வுலக வாழ்க்கையில்
தாங்கள் செய்த தவறுகளை தங்கள் மரண படுக்கையிலே தங்கள் இறுதி வாழ்க்கையிலே அவர்கள் எண்ணி வருந்தாமல் இருக்கவும், தங்கள் வாழ்வை முழுமையாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற நிறைவான எண்ணத்தோடு, நிறைவான மன நிறைவோடு அவர்கள் தங்கள் இறுதி கால வாழ்க்கையை பயணப்படவும் வேண்டிய அனைத்து ஆற்றலையும் கொடுத்திருளும். இறைவா, நீர்தாமே எங்களுக்கு சொந்தம், நீர்தாமே எங்களுக்கு தஞ்சம். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் அனைத்தும் உம்மிடம் தானே உள்ளன என்று உரைத்தவரே, எங்கள் எண்ணங்களையும் இயக்கங்களையும் கண்ணீரையும் கவலைகளையும் இன்ப துன்பங்களையும் நீர் ஒருவரை அறிந்தவராக இருக்கின்றீர். ஆகையால் உம்மிடம் நாங்கள் எங்கள் இதய வேண்டல்களை சமர்ப்பித்திருக்கின்றோம். எங்கள் எண்ணங்களை நீர் ஆசீராக அனுகூலப்படுத்தியருளும். எங்கள் இயக்கங்களை நீர் போக்கியருளும். எங்கள் கண்ணீரை துடைத்தருளும். முத ஆணை பாய்ந்த கரம் எங்கள் கரங்களிலே, எங்கள் சிரங்களிலே படுகின்ற அந்த வேளையிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக, உம்முடைய அன்பை வார பெற்றவர்களாக, உம்முடைய அறிவை, உம்முடைய அரவணைப்பை நிரம்ப பெற்றவர்களாக இருக்க வேண்டிய அனைத்து ஆற்றலையும் தந்திரளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். காணிக்கை பவனி. Amen.
சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உடையதுமான திருப்பலியை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு எதிராகும்படி மன்றாடுங்கள். கனிவுமிக்க ஆண்டவரே, காணிக்கைகள் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். புனித ஜார்ஜியா ரத்தம் சிந்தியதை கேட்டு நம்பிக்கையில் எங்களை உறுதிப்படுத்தவள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிபண்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றது. மேலும் எங்களது மீட்பின் மறுநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் எம் புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டு பெற்று அவர்களது தகுந்த மருந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது பெருமையை பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவளும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம்
சீடருக்கு அளித்த இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்ற உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்த இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஒளியும் புரிய தகுந்தவர்களில் ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவுக்கு வந்து ஜெபிக்கின்றோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலக பேராகிய அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலாம். தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, இதோ இத்தருணத்திலே எம்முடைய பிள்ளை இறை சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுகின்றோம். இவர்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், கருத்துக்கள் அத்தனையும் அறிந்த நீர் முழுவதுமாக அனைத்தையும் நிறைவுபடுத்தி நல்ல உடல் ஆன்ம நலத்தை நிறைவாக கொடுத்து இவர்களை காத்தருளும். யாதொரு ஆபத்தோ விபத்தோ இல்லாமல் எம்முடைய இந்த கிளை பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய விண்ணக கொடைகளால் முழுவதுமாக நிரப்பியருளும். இன்றைய நாளிலே நன்றி பலியாகும் வேண்டுதல் பலியாகும் ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய விண்ணக கொடைகளால் முழுவதுமாக நிரப்பியருளும். ஆண்டவரே, இன்றைய நாளிலே இந்த பலியை சிறப்பிக்கக்கூடிய பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும், எம்முடைய பங்கு இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய சிறகுகளின் கோட்டையின் உள்ளே அவர்களை நிறைவாக வைத்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜார்ஜியார், புனித ஜான் லியோனார்தி, மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கடவுளை தந்தையினுக்கு சுமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நம்முடைய வாழ்வில் தீமைகளை களைந்து அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். உமது பெயர் தூயதென உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் உலகில் நிறைவேறுவது போல உலகிலும் நிறைவேறுக. உணவயிற்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்யும் நாங்கள் எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து ஆண்டவரே விடுதலை தாரும். வாழ்நாட்களில் அமைதியை தாரும். இரக்கத்தின் உதவியால் வாழச் செய்யும். பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை தாரும். இதனால் நாங்கள் யாதொரு கலக்கமும் இல்லாமல் வாழச் செய்யும். நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேர்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. நம் உயிர்த்த இறைவன் கொண்டு வந்த அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறியே இவரே நம் பாவம் போக்குகின்றார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்னதான் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தனமை காத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
நொண்டு மகிழ்வேன் உன்னை தொடர்ந்திடுவேன் உன்னை போல் வாழ்ந்திடுவேன் பாபா இறைவா பாபா இறைவா உன்னோடு நானும் இருந்து வந்தேன் உன்னில்லும் நானும் வந்து தங்குவேன் உன்னெஞ்சில் எனக்கு இடம் உன்னெஞ்சில் எனக்கு ஒரு இடம் தருவாயா என்னை நீயும் அன்பு செய்வாயா உன்னோடு நானும் இருந்து வந்தேன் உன்னில்லும் நானும் வந்து தங்குவேன். தன்னை தந்த தலைவனே என்னை ஆளும் இறைவனே நன்றி என்று பாடி வருகின்றோம் நண்பனான இயேசுவே நம்பும் ஆண்ட கூடியே நன்றி என்று பாடி வருகின்றோம் தன்னை தந்த தலைவனே நன்றி கோடி நன்றி நன்றி கோடி நன்றி நன்றி கோடி நன்றி இயேசுவே ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று என்று திருப்பாடல்கள் வழியாக எடுத்துரைத்த எம் இறைவா பல்வேறு இக்கட்டான சூழல்களில் எங்களை காத்து எங்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றியதற்காக புனித ஜார்ஜியார் வழியாக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி கோடி நன்றி நன்றி கோடி நன்றி நன்றி கோடி நன்றி இயேசுவே நன்றி கோடி நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் என்று குறிப்பேடு நூல் மூலம் கூறிய இறைவா இவ்வுலகில் நாங்கள் வாழ எமக்கு சிறந்த இயற்கை சூழலை தந்து உமது சிறகுகளின் நிழலில் காத்து வரும் மேலான கிருபைக்காக புனித ஜார்ஜியார் வழியாக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி கோடி நன்றி நன்றி கோடி நன்றி நன்றி கோடி நன்றி இயேசுவே நன்றி கோடி நன்றி மன ஒற்றுமை கொண்டிருங்கள் அமைதியுடன் வாழுங்கள் என்று கொரிந்தியர் மூலம் கூறிய ஒற்றுமையை விரும்புகின்ற இறைவா கிறிஸ்தவத்தின் வழியாக எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக ஒன்று கூட்டியதற்காகவும் ஆண்டு முழுவதும் தீமைகளிலிருந்து எங்களை காத்து வந்தமைக்காகவும் புனித ஜார்ஜியார் வழியாக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி கோடி நன்றி நன்றி கோடி நன்றி இயேசுவே நன்றி கோடி நன்றி நன்றி கோடி நன்றி நன்றி கோடி நன்றி இயேசுவே. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித ஜார்ஜியாரினுடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். திரும்ப சொல்ல மாட்டீங்க அப்படித்தானே? வெரி குட், நன்றிகள். அன்பிற்குரியவர்களே, இந்த விழாவானது உண்மையிலேயே இறைவனுடைய அருளால் நடந்தேறியிருக்கின்றது. இன்றைய முதல் நாளிலே
இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்திருக்கின்றார். ஆகவே எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதோடு இணைந்து நம்முடைய புனிதரினுடைய விழாவை கொண்டாடுவதற்கு அவருடைய உடனிருப்பும் பரிந்துரையும் நம்மோடு இருந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே முழுவதுமாக இந்த திருக்கொடியேற்றம் அதன் பின் இந்த திருப்பலியும் நடந்தேறுகின்ற பொழுது நம்முடைய புனிதரனுடைய அருள் ஆசிரை நிறைவாக நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கின்றோம் என்பதிலே எல்லளவும் ஐயமில்லை. ஆகவே நம்முடைய புனிதரனுடைய விழாவை தொடர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றி திருக்கொடியை ஏற்றியவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை தந்தை ஜஸ்டின் கிறிஸ்துராஜ் அவர்கள். உண்மையிலேயே தந்தை அவர்கள் நம்முடைய இந்த கிளை பங்கு மீது கரிசனையும் பாசமும் கொண்ட ஒரு தந்தையாக இருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் பள்ள பிள்ளை மக்களுக்கு ஒரு பூசை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாலே தந்தை என்ன ஒரு பெரிய கஷ்டமான சூழல் இருந்தாலும் கட்டாயமாக அவற்றை எல்லாம் தவிர்த்து விட்டு உடனடியாக நம்முடைய பள்ளவிளை இறை சமூகத்திற்கு திருப்பலி ஆற்றுவதனாலும் சரி, அருள் உரைகள் கொடுப்பதானாலும் சரி, என்ன ஒரு உதவி கேட்டாலும் உடனடியாக வந்து நம்மோடு இருந்து செயல்படக்கூடிய நம்முடைய தந்தை அவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையாக இருந்து நிறைய ஊக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். என்னுடைய இந்த பணி வாழ்விலே இந்த பட்டறிவிள்ளை பள்ளவிள்ளை தளக்குளம் இறை சமூகங்களை வழி நடத்துவதற்கு நிறைய உத்வேகத்தை எனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நண்பர் அவர். இந்த நாளிலே நம்மோடு இந்த முதல் நாள் விழாவிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்தமைக்கு அவருக்கு நம்முடைய இந்த பள்ளவிள்ளை இறை சமூகத்தின் சார்பாக நன்றிகளை உரைத்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, அதே போல ஒரு சிறந்த மறையுரை, அந்த மறையுரையிலே தெளிவாக தீமையை குறித்து விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மேலான கருத்தை நம்முடைய உள்ளங்களிலே பதித்தவர் அருள் தந்தை செலஸ்டின் அவர்கள். புத்தங்கடை பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து செயல்படக்கூடியவர்கள். தந்தை அவர்கள் என்னுடைய வகுப்பு தோழர். உண்மையிலேயே தந்தை அவர்கள் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த மறையுரைகளை ஆற்றுகின்ற பொழுது அதை உள்வாங்கி நிறைவாக அந்த இறை சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தந்தை. தந்தையவர்கள் இன்றைய நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் கூட நம்முடைய அந்த கொடுத்த அந்த தலைப்பை சிறப்பாக உள்வாங்கி அதன் அடிப்படையிலே தீமைகளை குறித்து விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நிறைவாக நமக்கு கொடுத்து அமர்ந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய பள்ளவிளை இறை சமூகத்தின் சார்பாக நன்றிகளை உரைத்தாக்கிக் கொள்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, அவர்களோடு இணைந்து நிறைவாக இந்த முதல் நாள் பலியிலே கலந்து கொண்டவர்கள் புதிய தந்தை ஸ்டீஃபன் வெல்ஜித் அவர்கள், எங்களுடைய துறவர குழுமத்தை சார்ந்தவர்கள். தந்தையவர்கள் இந்த நாளிலே இந்த முதல் நாள் விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்த பொழுது யாதொரு தயக்கம் இல்லாமல் உடனடியாக நான் வருகின்றேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாளிலே நமக்காக நிறைவாக இறைவனிடம் ஜெபித்திருக்கின்றார். அந்த தந்தைக்கு நம்முடைய இந்த கிளை பங்கின் சார்பாக பள்ளவிளை இறை சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு நபரின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. இன்று வாழும் ஆண்டவரே, இத்தூய மறுநிகழ்வுகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இதனால் புனித ஜார்ஜியாரின் மாறாத வியத்தகு மனதிடனை பின்பற்றி பொறுமையின் நிலையான கைமாற்றி நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தீமையை விட்டு உண்மையை தொடர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அருள்வரும் நல்கும் ஜார்ஜியாரே, அவனில் எம்மை காத்திடுவீரே. அருள்வரும் உம்மரம் தேடி ஓடி வந்தோம், உம் அன்பாலே எம்மை அரவணைத்தீரே. அருள் தேடி ஓடி அருள்வரும் நல்கும் ஜாதியாரே, அவனில் எம்மை காத்திடுவீரே. அவனில் வாழும் மாந்தர்க்கெல்லாம் அவர்களுக்காக என்றும் ஒளி வீசுகின்றான். நம்பிக்கை வாழ்வில் நிலைத்திடவே நாள்தோறும் எம்மை காக்கின்றாய். அருள்வரும் நல்கும் ஜாதியாரே, அவனில் எம்மை காத்திடுவீரே. அருள்வரும் உம்மரம் தேடி ஓடி வந்தோம், உம் அன்பாலே